திருச்சிற்றம்பலம். இன்னாருடைய சிவனையை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நாம மே மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி இந்த மாதம் என்னென்ன கிரகங்கள் மாறுறாங்க அப்படிங்கிறத நம்ம முழுமையா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சூரியன், அவர் 15ஆம் தேதி வரை உச்சத்துல இருக்கிறார். இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு மேல ரிஷப வீட்டுக்கு போகிறார். அடுத்து புதனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 14ஆம் தேதிக்கு மேல மேஷத்துல இருந்து ரிஷபத்துக்கு போகிறார். அடுத்தது சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று தன்னுடைய சொந்த வீட்டுல இருந்துட்டு இருந்தாரு. இப்போ சுக்கிர பகவானும் 14ஆம் தேதி தன்னுடைய வீட்டில் இருந்து மிதுனம் வீட்டுக்கு போகிறார். இதுல ஒரு பிளஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, சுக்கிரன் மிதுனத்துக்கு வரும் பொழுது புதன் ரிஷபத்துக்கு வந்துடும். அப்போ சுக்கிரனும் புதனும் பரிவர்த்தனை ஆகுறாங்க, வீடு மாறி இருக்கிறாங்கன்னு அர்த்தம். சுப கிரகங்கள் பரிவர்த்தனை ஆவது மிகப்பெரிய யோகம். யாருக்கெல்லாம் சுக்கிரனும் புதனும் உங்க லக்னத்துக்கோ உங்க ராசிக்கோ யோகத்துல இருக்கார், நல்ல நிலையில இருக்கார் அப்படின்னா, இந்த மாதம் இந்த சுக்கிரனும் புதனும் பரிவர்த்தனை ஆவது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட் ஆகவோ அல்லது உங்களுக்கு என்னென்ன தேவைகளோ அதெல்லாமே பூர்த்தி பண்ணக்கூடிய அமைப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. ராகுகேதுகளை பொறுத்த வரைக்கும் அதே இடத்துலதான் இருக்கார். அதே போல செவ்வாய் பார்த்துட்டீங்கன்னா சனியோட சேர்ந்து ஒரு போராட்டத்தை கொடுத்துட்டு இருந்தார் இத்தனை காலமா. இப்போ மே மாசம் 11ஆம் தேதி செவ்வாய் பகவான் தன்னுடைய வீட்டுக்கு ஆட்சி பலம் பெறுகிறார், தன்னுடைய சொந்த வீட்டுக்கே வரப்போகிறார். இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும், முழுமையாக இந்த கிரகங்களுடைய மாற்றங்கள் என்னென்ன செய்ய போகுது அப்படிங்கிறத நாம இந்த வீடியோல முழுமையா தெரிந்து கொள்ளலாம். கன்னி ராசிக்கு உண்டான மே மாத பலன்களை பத்தி பார்க்கலாம். கன்னியா ராசி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, இந்த மாதம் ஒரு ராசி அதிபதியாக இருக்கக்கூடியவரும் 10ஆம் அதிபதியாக இருக்கக்கூடியவரும் புதன் பகவான் 8ஆம் வீட்டுல இருக்காருங்க. 14ஆம் தேதிக்கு மேல 9க்கு வந்துருவார். நமக்கு ஜாதகத்துல ஃபர்ஸ்ட் ராசி அதிபதி அல்லது லக்னாதிபதி ரொம்ப பலமா இருக்கணும். இப்ப 8ல மறைஞ்சிருக்கு. ஒருவேளை உங்க ஜாதகத்துல தசாபுத்திகள் நல்லா இருந்தால் ராசி அதிபதி மறையக்கூடிய காலகட்டங்கள் விபரீத ராஜயோகமான திடீர் அதிர்ஷ்டங்களை கொடுத்துரும். ஒருவேளை மீடியமான ஒரு அமைப்பு போயிட்டு இருக்கு, ஏன்னா உங்களுக்கு கண்டசனி வேலை நடந்துட்டு இருக்கு இல்லைங்களா. அப்போ மீடியமான அமைப்புலதான் ஜாதகம் இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சம் ஒரு 14ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய செயல்கள் எல்லாம் பெருசா செய்ய வேண்டாம். ஒருத்தரை பார்க்கணும், ஒரு தொழில் விஷயமா பேச போகணும், ஏதோ ஒண்ணு உங்களுக்கு வேண்டுங்கிறது நல்லது நடக்கணும், உங்க லைஃப்ல மாற்றங்கள் வரணும்னு நினைச்சீங்கன்னா 14ஆம் தேதிக்கு மேல எல்லாமே ட்ரை பண்ணுங்க. சூப்பரா இருக்கும். 9ஆம் வீட்டுக்கு வராரு. அப்போ ராசி 9க்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன செஞ்சீங்கனாலும் சக்சஸ் ஆகும். உங்களுக்கு அது சாதகமா இருக்கும். பெரிய அளவுக்கு மைண்ட் ப்ரெஷர் இருக்காது, தோல்விகள் இருக்காது. 8ல இருக்கும்போது கொஞ்சம் வண்டி வாகனங்கள்ல கவனமா போயிட்டு வரணும் 14ஆம் தேதி வரைக்கும். அடுத்தது பாருங்க, 2 மற்றும் 9ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன், அவர் பாத்தீங்கன்னா 9ஆம் வீட்டிலேயே 14ஆம் தேதி வரைக்கும் இருக்காரு. அதற்கு மேல 10ஆம் வீட்டுக்கு போய் குருவோட சேர போகிறார். அப்போ 9 கூட 9ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது தந்தை மூலமாக உதவிகள் பெறுவது, தந்தை சொத்துகள் கிடைப்பது, பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள், அல்லது அதுல ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்துறது, அந்த பேச்சுவார்த்தை நடத்துறது மூலமா உங்களுக்கு ஒரு சக்சஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். இதுல புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை ஆயிடுவாங்க. புதன் இங்க வந்தோன்னு சுக்கிரன் அங்க போயிடும், 2 பேரும் பரிவர்த்தனை ஆவாங்க. அப்போ உங்க ஜாதகத்துல புதன் சுக்கிரன் பரிவர்த்தனையாக யோகம். லக்னாதிபதியும் 9ஆம் அதிபதியும் சுபகிரகங்களே, அவங்க 2 பேர் பரிவர்த்தனை ஆகுது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். 9, 10 பரிவர்த்தனை ஆகுதுன்னா கர்ம கர்மாதிபதி யோகம்னு அர்த்தம். அப்பா சொத்துக்கள் பெறுறது, நிறைய கோவில் கட்டுமான பணிக்கு உதவிகள் செய்யறது, முன்னோர்களுடைய ஆசைகள் நிறைய இருக்கிறது, எங்க போனாலும் பெயர் புகழ் மதிப்போட வாழக்கூடிய அமைப்பு, இதெல்லாமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இந்த காலகட்டங்கள். பணம் வரவு சூப்பரா இருக்க போகுதுங்க. இந்த மாசம் பொருளாதாரம் நல்லா இருக்க போகுது. கணவன் மனைவியில கடுத்து வேறுபாடுகள் கொஞ்சம் குறைய போகுது. ஏன்னா 7ஆம் இடம் தான் குரு 10ல இருக்கார். இப்போ 2ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் அங்க போய் சேரும்போது கணவன் மனைவியில் இந்த கருத்து வேறுபாடுகள். ஏன்னா கண்டசனில ஃபர்ஸ்ட் அவர் டார்கெட் பண்றது யார டார்கெட் பண்ணுவாரு, எதை டார்கெட் பண்ணுவாரு சனி பகவான் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா குடும்பத்தை தான். கணவன் மனைவி பிரச்சனை, நண்பர்கள் பிரச்சனை, பார்ட்னர் பிரச்சனை அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவார். சோ குடும்பத்துக்குள்ள பிரச்சனை பிரிவினை வரைக்கும் இருக்குதுன்னா இந்த மாதம் அதெல்லாமே விலகி ஒரு நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள், கணவரோட மனைவியோட சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் எல்லாமே இந்த குருவும் சுக்கிரனும் சேரக்கூடிய காலகட்டங்களும், புதனும் அதே போல சுக்கிரனும் பரிவர்த்தனையாகக்கூடிய இந்த மாதம் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். அடுத்தது செவ்வாய் 8ஆம் அதிபதி, 3 குடையவர், அவரே 8ஆம் வீட்டுக்கு 11ஆம் தேதி தான் வரப்போறார். இது நல்ல யோகம். 8 குடையவர் 8ல வரும் பொழுது 3ஆம் அதிபதியாக செவ்வாய் இருக்கிறதுனால முயற்சிகள் கை கொடு, கடுமை முயற்சி செய்ய போறீங்க. ஆயுள் கண்டங்கள் விலக போகுது. தேவையில்லாம இது மன பயம், மன பதட்டம் இதெல்லாம் விலக போகுது. ஒரு தைரியம் வரப்போகுது.
எது நடந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு ஒரு மனோதைரியம் அதிகமாகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இதெல்லாமே கன்னியா ராசிக்கு நடக்கும். சகோதரர்கள் மூலமா உதவிகள் கிடைக்கிறது, திடீர் வருமானங்கள், திடீர் ஜாக்பாட் யோகம், திடீர்னு ஷேர் மார்க்கெட் பெருசா வர்றது. இதுல எல்லாமே கொஞ்சம் நன்மைகள் அப்படிங்கிறது நிறைய இருக்குது இந்த மாசம். சூரியனை பொறுத்த வரைக்கும் 12ஆம் அதிபதி, அவரும் பாருங்க 15ஆம் தேதி வரைக்கும் 8ல இருக்காரு, அப்புறம் அவரு 9க்கு வந்துடுவார். அப்ப 12 குடையவர் 8ஆம் வீட்டில் மறைந்தால், அதுவும் அங்க உச்சமானால் விபரீத ராஜயோகம். கெட்டவன் கெட்டால் கிட்டிடும் ராஜயோகம். பயணங்கள் மூலமாக வருமானங்கள், நல்ல தூக்கம், நிம்மதியான ஒரு மனோநிலை, இதெல்லாம் நிச்சயமா 15ஆம் தேதி வரைக்கும் சூரியன் கொடுப்பார். அலைச்சல் இருக்கும், பயணங்கள் நிறைய இருக்கும், ரெஸ்ட் எடுக்க முடியாது, எல்லாம் இருக்கும். ஆனா இருந்தாலும் நன்மைகளும் உண்டு. அதற்கு மேல உங்களுக்கு 15ஆம் தேதிக்கு மேல அவரும் 9ஆம் தேதி வந்துடுவார். சோ இந்த மாசம் உங்களுக்கு பாத்துட்டீங்கன்னா எல்லா கிரகங்களுமே 8, 9, 10 இதுலதான் தொடர்பு ஏற்படுறாங்க. அப்போ 8 அப்படிங்கிறது தசாபதிக்கு நல்லா இருந்தா நல்லா வேலை செய்ய ஆரம்பிச்சு. 9 தர்ம கர்மாதிபதி யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்கள், 2 9, 10. தந்தை சொத்துக்கள், தொழில் வளர்ச்சி ஏற்படுறது, தொழில நல்ல லாபங்கள் கிடைக்கிறது, எல்லாமே இந்த மாசம் அருமையா இருக்கு. சோ கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. 180% மேல யோகத்தையும், பணத்தையும், சந்தோஷத்தையும், மகிழ்ச்சியும் எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள். தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறது எல்லாமே சூப்பரா இருக்குது இந்த மாசம். கிரகங்கள் எப்பவுமே பொய் சொல்லாது. கிரகங்கள் ரீதியாக நீங்க கரெக்டா பார்த்து மூவ் பண்ணீங்கன்னா இது எல்லாமே ஒரு நன்மைகள் நிச்சயமா உண்டு அப்படிங்கிறதுலே மாற்று கருத்துக்கு இடமில்லை. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருவியின் சரணம்.